அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ஸ்லாம் நமக்கு ஆரம்பிக்க போகுது இந்த வீக்கில். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நல்ல கிச்சனை வந்து ஒரு டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஃபேமிலி ஹெல்ப்போடு வந்து ஒரு 3 டேஸ் வந்து இதை பிளான் பண்ணியிருந்தேன். அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கிச்சனில் நம்ம எல்லாருமே பெரிய பெரிய அப்ளையன்சஸ் எல்லாமே வச்சுருப்போம். அதெல்லாம் நகர்த்திட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். நான் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பு தான் நான் எடுத்துக்கிட்டேன். வந்து இதை 3 டேஸாக பண்ணுறதுனால, இது ஒரு நாள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வர சொல்லி க்ளீன் பண்ணி, ஏகப்பட்ட பொருட்களை வந்து கிச்சனில் டீக்ளட்டர் பண்ணேன். நீங்கள் பார்க்கலாம், ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போட்டிருக்க மஸ்கிட்டோ நெட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுத்தமாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ் ஏரை வந்து கிச்சனில் வந்து நம்ம ப்ரீத் பண்ணலாம். ஸோ அதுவும் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டே 2ல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்லாம் வாங்கி, வெஜிடபிள் செக்ரிகேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங், அப்ளையன்சஸ் க்ளீனிங் எல்லாம் செகண்ட் டே வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம ஒரே நாளில் பண்ணக்கூடாது. பண்ணால் நம்ம ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும், வெதர் இட் இஸ் டீக்ளட்டரிங் ஆர் க்ளீனிங், எனிதிங் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் ப்ராக்ரெசிவாகவும் நம்ம பண்ணலாம். ஸோ கிச்சன் க்ளீனிங் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோன்னா, அப்ளையன்சஸ் ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணோம். ஸோ ஆல்வேஸ் எந்த வேலை பார்த்தாலும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்வால்வ் ஆகிடுவாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நான் இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, என்னோடய ஒர்க் ஸ்பேஸ்லலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்டர்ன்ஷிப்க்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேசிக் திங்ஸே வந்து எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னே தெரியல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே வந்து நம்ம இந்த வீட்டு வேலைகளில் நம்ம இன்வால்வ் பண்ணும்போது, குழந்தைங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவும், ரொம்ப நம்ம கூட அட்டாச்சாக இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. எப்படி பேசணும் ஒருத்தர்கிட்ட, எப்படி பழகணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஃபோன்லேயோ இல்லை எனி அதர் கேட்ஜெட்லேயோ என்கேஜ் பண்ண விடாமல், உங்கள் வீட்டு வேலைகள் பண்ணும்போது உங்கள் கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, இல்லை வெளியில் வேலைக்கு போகும்போதும் சரி, கண்டிப்பாக வந்து இருக்கும். இதுக்கு வந்து நானே கேரண்டி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி ரொம்ப சின்சியராக வந்து எவ்வளோ படித்தாலும், ஆனுவல் எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கு விதிவிலக்கே இல்லை. எல்லாருமே வீட்டு வேலையில் இன்வால்வ் ஆகணும். அதனால தான் நம்ம வேலை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ கிச்சனில் பார்த்திங்கன்னா க்ளீனிங், நம்ம நிறைய அயன் வெசலை வந்து நம்ம தரையில் வச்சு ரொம்ப அழுக்காயிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து என்னோடய டாக்டரையை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, அயன் வெசலை கீழே வைக்கும்போது ஒரு மேட்டு போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். கிச்சனில் ஒரு கர்டன்ஸ் நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நிறைய தூசி வந்து வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து வீட்டில் இருந்த ஒரு பழைய கர்டனு அதையே நான் கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டேன். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். இது வந்து இதுக்கு செலவானதே வந்து பார்த்திங்கன்னா ₹100 தான் செலவாச்சு. ஸோ அது வந்து பண்ணதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த சைடில் இருக்கிற ஏரியாவும் நம்ம கிச்சனுக்கு கீழே இருக்கிற வெசல் வைக்கிற அந்த ஷெல்ஃபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டேவே நாங்கள் பிளான் பண்ணி க்ளீன் பண்ணோம். ஸோ அந்த ஏரியா மட்டும் இல்லாமல் அந்த வைக்கிற ஒவ்வொரு பாத்திரங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஏரியாவே நாங்கள் க்ளீன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்கு ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அலுப்புமே தெரில. ஆல் ஆர் இன்வால்வ்டு. எல்லாருமே ஒரு சின்ன சின்ன வேலையை தான் பண்ணாங்க. ஒருத்தரே பண்ணும்போது பயங்கர ஒரு ஹெக்டிக்காக இருக்கும். அதனால தான் ஃபேமிலி எப்போயுமே இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எப்போயுமே என்கரேஜ் பண்ணுவேன். இன்னொன்று வந்து க்ளீனிங் வந்து வி ஷுட் ஆல்வேஸ் கன்சிடர் அஸ் அ தெரப்யூட்டிக். ஒரு தெரப்யூட்டிக் ஒர்க்கு, ஒரு செல்ஃப் கேர்னு நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளை வந்து சிறப்பாக வந்து வச்சுக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் கேர் எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களுக்கும் வந்து நம்ம கேர் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பொருளுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமாக வந்து கிச்சன் தான் ஹார்ட் ஆஃப் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய வீடியோவில் நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். காரணம், இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாமே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போது அந்த கிச்சனை வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும், ஒரு ஹெல்த்தியாகவும், ஒரு சுத்தமாகவும் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிந்த அளவுக்கு ஸ்பேஸை வந்து ஃப்ரீயாக வச்சுருந்தோம் அப்படின்னா, பெஸ்ட்டு ஃப்ரீ, நம்ம அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் நிறையா வந்து அடைஞ்சிருக்கும். அதை எப்பயுமே ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை 6 மந்த்ஸ் ஒன்ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷனையும் நம்ம டீக்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம்.
இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஏரியாவை க்ளீன் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் டீட்டெயிலாக அதை போடலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிம்னிலாம் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா கிச்சன் வால்ஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனை பார்க்கவே வந்து ஒரு ஒரு நீட்டாக இருந்துச்சு, நீட்டான லுக்கு கொடுத்துச்சு. ஸோ அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஈஸியாக நாங்கள் செக்ரிகேட் பண்ணோம். ஸோ செகண்ட் டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு. இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இதில் என்னென்னா நம்ம ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபுட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரியில் ஒவ்வொரு இடமா இருக்கும். ஒரு இடத்துல வந்து ரா மெட்டீரியல் போடுவாங்க, ஒரு இடத்துல வந்து அந்த ப்ராசஸ் ஆகும், அதுக்கப்புறம் பேக்கிங் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து டிஸ்பேட்ச் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பேக்கிங் பண்ணுற இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுட்டு வந்து ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகாது அந்த சைக்கிள். அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற கிச்சனும் சரி, நம்ம வந்து வேலை பார்த்ததுக்கப்புறம் அதை வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணி முடித்தா தான் அந்த என்டையர் சர்க்கிளே வந்து முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் சமைக்கிறது மட்டும்தான் என் வேலை, க்ளீன் பண்ணுறது வந்து வேறு ஒருத்தவங்க பண்ணுவாங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சோம்னா த என்டையர் சைக்கிள் இஸ் கெட்டிங் பிரேக். அதனால வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா இதை நாங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்டீரியோ டைப்பிக்கல் ஜாப்லாம் எங்கள் வீட்டில் கிடையவே கிடையாது. எல்லாருமே எங்கள் வீட்டில் வேலை பார்ப்பாங்க, எல்லாருமே எங்கள் வீட்டில் கிச்சன் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் வீட்டில் இருக்கிற திங்ஸ் ஒவ்வொன்றுமே எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களையும் அந்த வேலையில் இன்வால்வ் பண்ணும்போது சுகர் எங்கே இருக்குது, பொடி மசாலா பொடி எங்கே இருக்குது, எல்லாமே அவங்களுக்கும் தெரியணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு விசிபிலிட்டி, அந்த ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் இன்றைக்கி ரேக்கு டே 3ல் என்ன பண்ணேன்னா, இந்த ஸ்பைஸ் ரேக் வைக்கிற பின்னாடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸபிளாகவே இல்லை. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி மினிமைஸ் பண்ணி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து செக்ரிகேட் பண்ணேன். ஸோ இதில் வந்து க்ளீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு ஈஸி ஹேக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெட் வைப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த வைப்ஸில் வந்து எப்பயுமே வந்து நல்ல ஒரு ஆல்கஹால் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்ட் ஈவெண்ட்டாகவும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்பைஸ் ரேக்கெல்லாம் வந்து குயிக்காக வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஒன்ஸ் தீர்ந்ததுக்கப்புறம் அதை கண்டிப்பாக நம்ம டீப் க்ளீன் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஒரு வைப்ஸை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாலே சுத்தமாக எல்லாமே வந்துடும். அதை தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதை நான் எப்பப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ, கிச்சனில் வந்து ஒரு வெயிட்டிங் டைம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு சமைச்சிட்ருக்கோம், அந்த டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், பால் அடுப்பில் வச்சுருப்போம், வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம போனோம் அப்படின்னா பால் பொங்கிடும். ஸோ அப்போ கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ சும்மாவே நிற்காமல் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் எப்போயுமே நான் பார்ப்பேன். ஸோ இது நிறைய வீடியோஸ்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்பைஸ் ரேக்கெல்லாம் ஆக்சஸபிளாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் இந்தளவுக்கு வந்து ஆக்சஸபிளாகவும் ஒரு ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது அப்படின்ட்டு. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, லைஃப்பில் நல்லா ஷைன் ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, முக்கியமாக வீட்டு வேலைகளை இன்வால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். அவங்க வந்து ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயத்தில் இருக்கட்டும், கண்டிப்பாக இட்ஸ் அ பிக்கெஸ்ட் கேம் சேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் அதை என் குழந்தைங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் வந்து ஒரு க்ளீனஸ்ட் கிச்சனை பார்க்கும்போது ஒரு தெரப்பியூட்டிக்காக இருக்கும். ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு பெரிய ரஷ்ஷு வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ளீனாக ஒரு கிச்சனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி குட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலை பார்த்தாலும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரீட் இருக்கணும் இல்லையா. ஸோ வி ஹேட் அ வெரி குட் ட்ரீட். வீட்டிலேயே நல்லா சமைச்சு நல்லா வந்து சேர்ந்து சாப்பிட்டோம். ஸோ தட் வாஸ் அ கிரேட் மூமெண்ட் ஃபார் அஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கிச்சன். ஸோ வீட்டில் வந்து சன்லைட்டை ஹைட் பண்ணுற மாதிரி எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. மேக் இட் வெரி ஓப்பன் ஃபார் த சன்லைட். அது வந்து நேச்சுரலி இட்ஸ் அ க்ளீனர், ஒரு டிஸ்இன்ஃபெக்டர் ஃபார் த ஹவுஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ வீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹோப் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டை டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இன்வால்வ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். கண்டிப்பாக அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். Happy homemaking, happy cleaning from Decluttering Diva. Thank you.